பால்ராஜ் இயக்கத்தில் ஷரீப் அகமது தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் கட்டாளன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட்டாளன் ஏற்கனவே உன்னி முகுந்தனை வச்சு ஒரு படம் பண்ணார், மார்கோன்னு ஒரு படம் பண்ணார். இவர் தான் ஷரீப் அகமது. இவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலவு பண்ணுவார். என் படத்தில் ஒரு ஒரு 10 வில்லனாவது இருக்கணும், 10 பேரையும் தெறிக்க வெட்டணும் குத்துறன்றதுல முதல்ல டேரக்டர் கதை கிட்ட தான் ஒத்துக்க வருமா தெரியுது. அந்த மாதிரி ஒரு பேட்டர்னான ஆள், ஒரு கொஞ்சம் சைக்கோத்தனமான ஆள் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல ஒரு தனித்திறமை, ஒரு சைக்கோத்தனம் வேணும். அப்பா சாமி, எப்படின்னா ஒரு கொலை நம்ம பார்க்கலாம், ஒரு படத்தில் ஒரு 100 கொலை எப்படி பார்ப்பீங்க, அந்த மாதிரி தான் மார்கில் ஒரு 100 கொலை நடக்கும். அதே பேட்டர்னில் கட்டாளன் எடுத்திருக்காரு. இந்த படம் சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோன்னு சோசியல் மீடியாவில் கூவுனாங்க. நம்மளும் சரி படம் எப்படி இருக்குன்னா போய் பார்த்தா டேய் புஷ்பா எடுத்துட்டா திருப்பி அதே மாதிரி எடுப்பீங்களா, கேஜிஎஃப் எடுத்தா அதே மாதிரி எடுப்பீங்களா, இப்படி ஆளுக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்படி ஏன் கொலையாக கொண்டுறீங்க. முதல்ல படத்துக்கு ஒரு படம் எடுக்க தப்பு இல்லை. படத்தில் ஒரு கதைன்னு ஒன்று இருக்கணும், ஒரு கருவுன்னு ஒன்று இருக்கணும், ஒரு சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும், ஒரு சாங்குன்னு ஒன்று இருக்கணும், ஒரு மனசுக்கு ரொம்ப இது எப்படி சொல்கிறது டச் பண்ணுற மாதிரி 2-3 சீன் இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு 10 ஃபைட் வச்சா படம் ஒன்றுன்னு ஏன் அறிவு சார்ந்த ஐடியா கொடுத்தான்னு தெரில. அந்த மாதிரி அறிவு வச்சு ஒரு 10 ஃபைட்டு வச்சுட்டு போகிற வரவங்களாம் குத்துறது, போகிற வரவங்களாம் அடிக்கிறது அப்படின்ற இந்த படம் நமக்கு சுத்தமாக மனசில் ஓட்டலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படம் பார்க்குறோம் சரி ஓகே, ஃபஸ்ட்டு சீன் சம்மந்தம் இல்லாமல் ஃபஸ்ட்டு சீன் ஓகே, ஒரு யானத்தந்தான் கடத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு கேங்கு, திருப்பி அவனும் கடத்துவாங்க, அவனுக்குள்ளே ஒரு ஃபைட்டு. சுனில் ஓவர் ஆக்டிங்க மனுஷன். எதுக்கு அவர் இவ்வளோ கொலை பண்ணுறாரு, குத்துயிரும் சாவடிக்கிறார், கூட இருக்கிறவங்களாம் சாவடிக்கிறாரு. கூடக்கிறவங்களாம் சாவடிச்சா பங்கு கேட்டால் சாவடிச்சிட்டு வரான், பணம் கேட்டால் சாவடிச்சிட்டு வரான். இதெல்லாம் ஒரு வில்லத்தனத்துக்கு ஒரு சம்மந்தம் இல்லாமல் ஒரு சீன். இதெல்லாம் ரொம்ப அம்புக்கான சீனு. அதுக்கப்புறம் கூட அவனுங்களே வேலை செய்ய வந்துருக்காங்க உங்ககிட்ட. அவங்க ஒரு 50,000ன்றது ஒரு மேட்ரு. அவனுக்கு ஒரு குழந்தை உடம்பு சரியில்லைன்றானுங்க. உனக்கு கோடியாக தந்தம் கடத்தி வச்சுருக்க, இவங்களை வச்சு எப்படிலாம் டெவலப் பண்ண நம்ம 50,000 கொடுத்துட்டு நீ பார்த்துக்கின்றது. அப்புறம் அவனே ஆப்போசிட்டாக மாறுது. அப்புறம் இந்த நம்ம ஹீரோ ஐயோ ஆண்டனி வர்கீஸ் மனசை சுத்தமாக ஓட்டலையா. நான் மார்கோ படம் பார்த்துட்டு சரி ஓகே அதுலேயாவது கொஞ்சமாவது இருக்குன்னு நினச்சேன். மார்கோக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது படம். மார்கோவில் ஒரு 10% கூட இந்த படம் தேராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பண்ணியிருந்தாங்க. ரவி பஸ்ரூ மியூசிக்கை மனுஷன் எப்பா நம்மளை தலை வலிக்கிற அளவுக்கு போட்டிருந்தார் மனுஷன். நடந்தால் மியூசிக்கு, கதவு திறந்தா மியூசிக்கு, தூங்கினா மியூசிக்கு, கண்ணு விழிச்சா மியூசிக்கு, சிகரெட் குடித்தா மியூசிக்கு, ஃபைட்டு மியூசிக்கு, பாட்டு மியூசிக்கு. அதுவும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸில் போகிறவங்க எல்லாரையும் சாவடிச்சிட்டு அவன் வயிற்றில் யானத்தந்தை வச்சுட்டு யானத்தந்தமே இவ்வளோ பெருசு இருக்குது, வயிறு இவ்வளோ தான் இருக்குது, அதில் எப்படி யானத்தந்தத்தை சொருவ முடியும். அதுக்கப்புறம் பார்த்து நல்ல வேலை ஐஸ் பாக்ஸில் வச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஐஸ் பாக்ஸில் கூட இது மாதிரி அம்புக்கான சீனு. அதுக்கப்புறம் ஒரு டெல்லியில் குஜராத்தில் ஒரு யானத்தந்தை கடத்தப்பட்டு வண்டி போயிட்டே இருக்குமா, டக்குன்னு ரூட்டு மாறிடுமா. இந்த அளவுக்கு கேனியனாக இருப்பானுங்க வில்லனுங்க சொல்லுங்கள். அவ்வளோ அம்புக்கான சீனு, அவ்வளோ கேனத்தனமான சீனை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டான்ஸ், ஒரு பாட்டு, ஐயோ எதுக்கு தேவையில்லாமல் அந்த பாட்டு. துஷ்ராவஜின்னு வராங்க சம்மந்தம் இல்லாமல். அது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த அம்மா ஏதோ என்டிடி தீவிரவாதி மாதிரி காட்டுறாங்க, இளைஞரை தீவிரவாதி மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனராஜ் வர்றாரு, அவர் ஏதோ பெரிய தாதா மாதிரி அவர் ஒரு சீனு, வெத்து சீனு. இந்த மாதிரி படம் முழுக்க வெத்து சீனும் பில்டப்பு சீனும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஒரு படம்னா நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ கொடுக்குற காசுக்கு நீ எதனா எடுத்து தொலை, நீ ஃபைட்டே கூட அடி. இப்போது பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்கு, படம் ஃபுல்லாக ஃபைட் தான். ஆனால் உண்மையில் நம்புகிற மாதிரி ஒரு ஃபைட்டு, தேவையான ஃபைட்டு, எந்த இடத்துல வேணுன்ற ஃபைட்டு, நமக்கே ஒரு கோவம் வர அளவுக்கு ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட் பண்ணுறது நியாயமான விஷயம் நமக்கு மனசில் தோணுது. அதுதான் ஒரு ரசிகனோட கடமை. ஒரு படம் எடுக்குன்னா மலையாள படம்லாம் ரொம்ப நல்ல படம் எடுப்பாங்க. ஷரீப் முகமது மாதிரி ஆள் மலையாள படத்தை கெடுக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அளவுக்கு கொத்துயிரும் பணம் இருக்கிறதுனால நீங்கள் எது வேணாலும் பண்ணலாமா பாஸ், அந்த அளவுக்கு நமக்கு கேள்வி கேட்க தோணுது. ஐயோ ஆண்டனி வர்கீஸும் சுத்தமாக ஓட்டல. இந்த படத்தில் நடித்த சுனிலும் நமக்கு வில்லத்தனம் ஓவராக இருந்தது. மற்ற எல்லா நடிகர்களுமே துஷ்ராபஜனில் ஆரம்பித்து லோகேஷ் கனராஜில் ஆரம்பித்து இல்லை அதில் நடித்த எல்லா சின்ன கேரக்டர் நடித்தவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு நல்லா கொஞ்சம் நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு எந்த பிரயோஜனம் தான் நான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த கட்லான் நம்மளை காட்டில் அலைய விட்டு இந்த யானை தந்தத்தெலாம் கொன்றது, அப்புறம் அரைகிறது, யானை மேலே ஷூட் பண்ணுறது. ஏன்னா யானை இதிலே இல்லீகலான பிஸ்னஸ். இதெல்லாம் நீங்கள் நியாயப்படுத்தி பேசினீங்க. ஒரு யானையை கொன்று யானை தந்தத்தை அறுத்து அதை எத்தனை பேட்டியை சேல்ஸ் பண்ணுறதுலாம் ஆதி காலத்தில் பண்ண வேலை. அதெல்லாம் இப்போ எவன் பண்ணுறான் எவன் பண்ணலை சொல்லு. இதெல்லாம் இன்னுமா நடக்குது? இப்போல்லாம் சாதாரண ஒரு சல்மானுக்கான ஒரு மானு சுட்டே நீ பாவம் ஜெயிலு கடைசி வரையும் ஒரு 7 வருஷமோ ஜெயில் 8 வருஷமாக கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவ்வளோ பெரிய சல்மான் கானுக்கு இந்த நிலைமை. நீங்கள் என்னடனா ஒரு படம் எடுத்துகிட்டு எங்களை முட்டாளாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான படத்தை
முட்டாள்தனமாக பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.